அப்படியே டக்குனு சரியா இருக்கா? சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லோருக்கும் வந்து இந்த நடைமுறைகள் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். எல்லோருக்குமே பேசுவதற்கு வந்து அந்த வாய்ப்புகள் வந்து வழங்கப்படும். ஃபேஸ்புக்லையும் போட்டு எல்லோருக்குமே பேசுவதற்கு வந்து அந்த வாய்ப்புகள் வந்து வழங்கப்படும். அதனால வந்து வேற யாராவது ஒருத்தர் பேசிட்டு இருக்கிற பொழுது வந்து இடையில மறிச்சு பேசணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவ்வளவு பேருக்குமே பேசுறதுக்கு வந்து வாய்ப்புகள் வரும். பேச விரும்புறவங்க வந்து உங்க அந்த ஜூம்லயே வந்து சேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேட் ஆப்ஷன்ல உங்க பேரு, உங்க ஊரு, உங்க தொகுதி, உங்க தொலைபேசி எண் இந்த 4ஐயும் பதிவு பண்ணி நான் பேச விரும்புறேன் அப்படிங்கிறத நீங்க வந்து சொல்லலாம். அது எனக்கு இங்க ஸ்கிரீன்ல தெரியும். அது வரும், ஸ்கிரீன்ல வந்து வரும். அதை நான் நோட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை அது கூட இல்லை கொஞ்சம் இப்படி லேசா அப்படி கையை தூக்குனீங்கனாலும் நான் வந்து கூப்பிட்டுறேன். கூப்பிட்டா நீங்க வந்து பேசிடலாம். யாராவது இடையில விட்டுருச்சுன்னா கூட நீங்க திரும்ப ரிமைண்ட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒருவர் பேசும்பொழுது இன்னொருத்தர் குறுக்க பேசக்கூடாது. அதுக்காக எல்லாரையுமே வந்து அன்மியூட் பண்ணி வச்சிருப்போம். அந்த மியூட் பண்ணி வச்சிருப்போம். அந்த நிகழ்ச்சி முடிகிற பொழுது கூட நம்ம அன்மியூட் பண்ணி கேட்டுக்கலாம். சரி, இப்ப யாரு முதல்ல பேசுறீங்க? ஒரு ராஜா பேசிடுறீங்களா? வழக்கறிஞர், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு லைன் கிளியரா இல்லாம போச்சு, ஒரு முறை முயற்சி செய்து. சரி, இன்னைக்கு அந்த தலைப்பு தெரியும்ல, அதாவது ராணுவ கட்டுப்பாடோட தான் இருக்கா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது. இப்ப இந்த சமீபத்திய நிகழ்வுகள் இந்த 2 நாளைக்கு முன்னாடி தலைமை கழகத்துல என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் குறித்து தான். அப்புறம் இருக்கிற அரசியல் சூழ்நிலைகள், அதிமுகவுடைய இன்றைய நிலை குறித்து தான் நீங்க பேசுங்க. அப்புறம் என்னுடைய கருத்தை நான் இறுதியா சொல்றேன். ராஜா, கடலூர் அட்வொகேட். வணக்கண்ணே, நான் கடலூர்ல இருந்து ராஜா வழக்கறிஞர் பேசுறேங்க. கேக்குதுங்களாண்ணா? கேக்குது, பேசுங்க. அண்ணா, இப்போ நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சத்தமா பேசுங்க அண்ணா. இப்ப கேக்குதுங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் கூறிய பொன்மலை செம்மல் நமது இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் 1977ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட தொடங்கப்பட்ட காலத்துல அவருடைய கொள்கை நெறிமுறைகளையும் கொள்கைகளையும் மக்களுக்கு என்ன செய்யணும்னு நினைச்சாங்களோ அதை அற்புதமாகவும் செம்மையாகவும் செஞ்சு முடிச்சாங்க. அதனால மக்கள் மனசுல நீங்க இடம் பெற்று இந்நாள் வரையிலும் நமது முதல்வர் அப்படின்னா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் நம்ம நினைக்க முடியும். முதல்ல அந்த அளவுக்கு நீங்க இடம் பெற்ற. ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, அவங்க ஏற்படுத்திய பள்ளி மாணவர்களுக்கு மதிய சத்துணவு திட்டம், உணவு கொடுத்துருக்காங்க. சோ இதன் அடிப்படையில அப்படியே அந்த கொள்கைகளை ஃபாலோ பண்ணிட்டு நமது மறைந்த முன்னாள் முதல்வர் தங்க தாரகை அம்மை மரியாதைக்குரிய ராஜா, நீங்க வந்து ஒரு வழக்கறிஞர், எழுதி வச்சு நீங்க வந்து படிக்காதீங்க. அப்படி படிச்சு எழுதி வச்சு படிக்கலாம் மாதிரி ஆயிடும். அப்படியே ஃப்ரீயா ஃப்ளோவா பேசுங்க. ஃப்ரீயா சொல்றேன், பக்கத்துல வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் ஜாஸ்தியா வர்ற மாதிரி பண்ணுங்க. அதானே, இப்போ ஒண்ணு இல்லண்ணே. இப்போ கேக்குதாண்ணா? கிளீனா இருக்கானே? கிளீனா இருக்குங்களாண்ணே? அதுக்கு அடுத்து நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வந்து அவங்களுடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணி நல்லபடியா மக்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்களை செம்மையா செஞ்சு வந்தாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 2013 அம்மா ஆரம்பிச்ச மதிய உணவு திட்டம், அம்மா உணவகம் தமிழ்நாட்டுல இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பேசப்படக்கூடியது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 12 லட்சம் பேர் மதிய உணவு திட்டத்தால பயன்படுறாங்க. இந்த நடைமுறையில இப்போ இந்நாள் வரைக்கும் நமக்கு அதிமுகனாலே அம்மாவுடைய ஆட்சி, சிறப்பான ஆட்சியும் புரட்சி தலைவருடைய அளவு கடந்த மக்கள் மீது கொண்ட பற்றின் மீது கொண்ட ஆட்சியும் தான் இன்னைக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வருது. இன்றைக்கு நிலவரத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா முதலமைச்சர் கேண்டிடேட் தான் பிரச்சனைன்றது நம்மளுக்கு கட்சியில இப்ப போயிட்டு இருக்க முக்கியமான பிரச்சனை. முதல்வர் யார், அடுத்த தேர்தலுக்கு முதல்வர் யார், இந்த பிரச்சனை தான் நம்ம இப்போ தீவிரமா கடந்த 25ஆம் தேதி கூட போன மாசம் நடந்த மீட்டிங்ல கூட நம்ம யார் முதல்வர்ன்ற கேள்விக்கு தான் இன்னைய வரைக்கும் நம்ம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கொள்கைகளை
போடப்பட்ட சட்ட திட்டங்களையும் மக்களுக்கு செயல்படுற திட்டங்களையும் இந்நாள் வரைக்கும் மக்கள் மறக்காம இருக்காங்க. இதுல யார் முதலமைச்சர் கேண்டிடேட் என்பது மக்களுக்கு முக்கியம் கிடையாது. இன்னைக்கு இரட்டை இலை சின்னம் என்பது மட்டுமே மக்கள் மனசுல நீங்காமல் இருக்குது. ஏன்னா மாபெரும் தலைவர்கள் 2 பேருமே இல்ல. தலைவர் அப்படின்னா ஒரு கட்சிக்கு மிக மிக முக்கியமான ஒரு அம்சம். அந்த இது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்னைக்கு இல்ல. சோ இன்னைக்கு அடுத்து வர தலைவர் யார் அங்க இருப்பாங்க அப்படின்றதும் இன்னை வரைக்கும் ஒரு நிலையில்லாத நிலைப்பாடா இருக்கு. நம்ம இது வரைக்கும் யார் முதலமைச்சர் கேண்டிடேட்ன்றது முக்கியம் கிடையாதுங்க. இனிமேட்டு தேர்தலை சந்திக்கணும், தேர்தலில் வெற்றி பெறணும், அதுக்கான உத்திகளை நம்ம செயல்படுத்தணும். அதுக்குதான் இதுவரைக்கும் மக்கள் இடத்துல பல பேர்கிட்ட நான் பேசியிருக்காங்க. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 5 ஆண்டுகளாகவும் அதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியில் நடக்கப்பட்ட திட்டங்களே மக்களுக்கு போய் சரியா சேரவே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா 2019ஆம் ஆண்டு நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா அம்மா ரோந்து வாகனம்னு ஒண்ணு போட்டிருக்காங்க. அதை பத்தி எல்லாம் யாருக்குமே தெரியாது. சோ ஒரு 1992 வந்து மகளிர் காவல் நிலையம் உருவாக்கப்பட்டது. இந்த மாதிரி பல விஷயங்கள் மக்களுக்காக நம்ம நலத்திட்டங்கள் பல உதவிகள் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அரசு மக்களுக்காகவே தான் அரசு. இந்த திட்டங்கள்லாம் மக்களுக்கு போய் சேரவே இல்லை. இதுதான் என்னுடைய ஆதங்கம். இவ்வளவு திட்டங்களும் 5262 திட்டங்கள் 5 ஆண்டுகள்ல செயல்படுத்தப்பட்டிருக்கிற அரசோட திட்டங்களை மக்களுக்கு போய் சரியான முறையில சேரல. அதுக்கு காரணம் நம்மளுடைய நிர்வாகிகள், கிளை செயலாளர்ல இருந்து அனைத்து பொறுப்புல இருக்கவங்களும் மக்களிடத்துல இன்னைக்கு என்ன அரசாங்கம், என்ன அரசு செஞ்சிருக்கு, இதுக்கு முன்னாடி என்ன அரசு மக்களுக்கு திட்டங்கள் போட்டிருக்கு, இந்த விவரங்களை மக்களிடத்துல கொண்டு சேர்த்தாலே போதும். இனி 100 ஆண்டுகளுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழகத்தை ஆட்சி செய்யும். இதை நான் சொல்லல, அம்மாவே சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா இந்த மக்கள் இடத்துல திட்டங்களை சரியாக போய் சேர்ந்து அதுக்கான பணிகளை செஞ்சாலே முதலமைச்சர் யாராவனா இருக்கலாம். இன்னைக்கு மக்கள் வந்து முதலமைச்சருக்காக ஓட்டு போடல. மாண்புமிகு முதலமைச்சர் எந்த கேண்டிடேட்டா இருந்தாலும் அனைத்து முன்னேற்ற கழகத்துல இரட்டலைக்கு சின்னத்துக்காகவே ஓட்டு போறவங்க 100% 80% பேர் இருக்காங்க. அதனால நம்ம திட்டங்களை அவங்களுக்கு சரியாக கொண்டு சென்று போயிட்டோம்னா ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டு அதுக்கப்புறம் யார் முதலமைச்சர் என்பதை தேர்தல் முடிஞ்ச பிறகு கூட கட்சியில முடிவு பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு முதலமைச்சர் கேண்டிடேட் அறிவிச்சு தேர்தல் நடந்து வெற்றி பெற்றுட்டோம்னு வச்சுங்களேன், அடுத்த ஒரு தேர்தல் வெற்றி அடைந்து 2021ஆம் ஆண்டு நமது ஆட்சியை கைப்பற்றினாலும் அடுத்த ஒரு கூட்டத்தை கூட்டி முதலமைச்சர் கேண்டிடேட்டை மாற்றுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த தேர்தல் ஆரம்பிச்சு வெற்றி பெற்ற பிறகு முதலமைச்சர் யார் என்பதை முடிவு கொள்ள வேண்டிய பிரச்சனை பின்னாடி இருக்கு. இன்றைக்கு முதலமைச்சர் கேண்டிடேட்னாலதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்பது கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான வெற்றி மாண்புமிகு மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அண்ணல் அவர்கள் செய்த செம்மையான சேவைகளும் அடுத்த வந்து நமது தங்கத்தகரை அம்மா புரட்சி தலைவி அம்மா செஞ்ச சாதனைகளும் இன்னும் வரைக்கும் இல்ல, இன்னும் 100 ஆண்டுகள் மக்கள் மறக்கல. இப்ப வர அரசு, இப்ப இருக்க மாண்புமிகு முதலமைச்சர் போட்டுட்டு இருக்க திட்டங்களும் மக்கள் இடத்துல போய் சேர்ந்துட்டு தான் இருக்கு. அதனால நமது கட்சிக்கு முதல்வர் வேட்பாளர் யாராவனா இருக்கலாம், ஆனா கட்சியோட வெற்றி தான் முக்கியம். இதை நான் சொல்ல வர்றது பாத்தீங்கன்னா, இப்ப கூட 2020 11,000 சீருடை பணியாளர்கள் அறிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு திட்டங்களும் போடுறாங்க. அதே மாதிரி பரிந்துரை நிறைய பண்ணிருக்காங்க சட்டத்துல. எங்க துறையில எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வரதட்சணை கொடுமைகள் தண்டனைன்னு பார்த்தா 7 வருஷம் 10 வருஷங்களா பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. பரிந்துரை செய்தல் என்பதற்கும் சட்டத்தை இயற்றுவதற்கும் 2 வித்தியாசங்கள் இருக்கிறது. நம்ம தமிழக அரசு பரிந்துரை மட்டும்தான் செய்ய முடியும் இந்த சட்டத்துல. அது வரைக்கும் யாரும் செய்யாத பரிந்துரையை நம்ம அம்மா அரசு செஞ்சிருக்கு. இதெல்லாம் மக்களிடத்துல விளக்கமாகவும் தெளிவாகவும் பிரச்சாரம் பண்ணாலே இந்த ஆட்சி நம்ம வருங்கால ஆட்சி நமது ஆட்சி தான். இதான் என்னுடைய உள்கருத்து. இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு மசோதா எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். விவசாயிகளுக்கு 3 மசோதா போட்டிருக்கு, இன்னும் மசோதாவே நிறைவேற்றப்படல. இன்னைக்குதான் விவாதமே நடக்குது. இன்னைக்குதான் சட்டசபையில விவாதமே நடத்த போறோம் நாடாளுமன்றத்துல. இதுக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனை. என்ன யாருக்குமே கேட்டு பாருங்க, என்ன 3 சட்டம் போட்டிருக்காங்க, இன்னும் 3 மசோதான்னு யாரா கேளுங்க, யாருக்குமே தெரியாது. அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு பில் பாஸ் ஆகி சட்ட வடிவில் வந்து அதுக்கப்புறம் அதுல படிச்சு அதுல என்ன குறைகள் நிறைகள் இருக்குன்றத முடிவு பண்ணணும். என்னைக்குமே ஒரு சட்டத்தை ஏற்றத்துக்கு முன்னாடியே நம்ம போர்க்கொடி தூக்குறது வந்து மிகவும் தவறான ஒரு செயல்ன்றது என்னோட தாழ்மையான கருத்துங்க. அதனால இன்னைக்கு ஹிந்தி திணிக்கிறாங்க, நம்ம அதிமுக அரசு வந்து ஹிந்தியை வந்து ஆதரிக்குது அப்படின்னு முதலமைச்சர் தெள்ளந்தெளிவா சொல்லியிருக்காரு கடந்த சட்டசபை இதுல கூட்டத்துல.
நான் யாருமே அங்க இந்திய திணிக்கல. அவங்க 2 மொழி கொள்கையா இருந்தாலும் சரி, மாணவர்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில தான் அது அவங்க எடுத்துக்கப்படும்ன்றது தெள்ளந்தெளிவா சொல்லிட்டாரு. சோ எதிர்க்கட்சியில இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு அரசியல் பண்ணணும், ஏதாவது ஒரு செய்தி வேணும், ஏதாவது ஒண்ணு வேணும். அதுதான் அவங்களுடைய கொள்கையா இருக்குள்ள வச்சு ஒரு சரியான கொள்கையா, ஒரு சரியான காரணங்களா இல்ல. 50,000 விவசாயிகளுக்கு தக்கால் முறையில் மின்சாரம் வழங்கப்படும். இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் விட்டுட்டாங்க. 20,000 விவசாயிகளுக்கு சூரிய மின் ஆற்றல் முறையில மின் எந்திரங்கள் கொடுக்கப்படும் என்பது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். மோடி அரசு சொல்றதுதான் இங்க செய்யறாங்கன்றது பரவலான ஒரு கருத்தா இருக்கு. அது முக்கியம் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன இப்ப பண்ணிக்கொண்டு இருக்கிறது, மக்களுக்காக என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்பதை கவனமாக பார்த்தாலே மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி தவறான கருத்து யார் தூவினாலும் யாரு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனநிலைக்கு அவங்க செல்லவே மாட்டாங்க. அதனால வருகிற தேர்தலில சரியான பிரச்சாரம், என்ன திட்டங்கள் செஞ்சோம், ஏன் ஊருக்கு தண்டோராவே போடலாம். அம்மாவின் திட்டங்கள்னு சொல்லி ஒரு புக்கே வெளியிடலாம். இப்போ இது வரைக்கும் செஞ்ச சாதனைகளை எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லலாம். மக்கள் நம்ம கிட்ட இருக்கிறது பெரிய விஷயமே மறதிங்க. நம்ம என்ன திட்டம் இன்னைக்கு போடுற திட்டம் நாளைக்கு ஒரு 10 நாள் சென்று இந்த யார கவர்மெண்ட் போட்டதுன்னு கேட்டா யாருக்குமே தெரியாது. ஏன்னா அதுதான் நமக்கு இருக்க பிரச்சனையே. எந்த திட்டங்கள் இப்ப அமைச்சர் ஒரு உதாரணத்துக்கு 20,000 விவசாயிகளுக்கு சூரிய மின் ஆற்றல் அலையில வழங்கப்படும் சொல்றாரு. இன்னும் ஒரு 6 மாசம் கேட்டீங்கன்னா அது யார் சொன்னதுன்னு தெரியாது. இதுதான் இருக்கு நம்ம கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை. நம்ம போடுற சட்டங்கள், நம்ம போடக்கூடிய மக்களுக்கு நல திட்டங்கள், இது ரெண்டுமே நம்முடைய கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்ல இருந்து எல்லாருமே போய் மக்கள் இடத்துல கொண்டு சேர்க்கணும். இதை சேர்த்துட்டாலே தேர்தல் வெற்றி நமக்கு தான். எவ்வளவு பிரச்சனை பண்ணாலும் மக்கள் தெளிவா இருக்காங்க, புரிஞ்சிக்கக்கூடிய மனநிலையில இருக்காங்க. யாரும் படிக்காதவங்க கிடையாது, யாரும் தெரியாதவங்க கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே படிக்கிறாங்க, எல்லாருமே இன்னைக்கு செல்போன் யூஸ் பண்றோம், இன்டர்நெட் யூஸ் பண்றோம். சோ எல்லாரும் ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு தெல்ல அறிவோடு தான் இருக்காங்க. அதனால நமது சாதனைகளையும் செயல்பாடுகளையும் கொண்டு சேர்த்தாலே 100 வருடங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைக்க முடியாது. இது ஒரு இரும்பு கோட்டை என்பதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னதை தான் நானும் வழிமுறைகிறேன். அதனால எனக்காக இனிமேட்டு இந்த அரசு என்னால இந்த வீடியோ பார்த்துட்டு செஞ்சா நலத்திட்டங்கள் என்ன செஞ்சீங்களோ, முதலமைச்சர் கேண்டிடேட் யாரா ஒன்னா இருந்துட்டு போகட்டும், முதலமைச்சர் யாரா ஒன்னா வரட்டும், அது நம்ம கட்சிக்குள்ள இருக்க பிரச்சனை. அதையும் வருகின்ற தேர்தலையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. முதலமைச்சர் கேண்டிடேட் யாராவனா இருக்கலாம், இன்னைக்கு கூட கேண்டிடேட் அறிவிக்கலாம், இவர் தான் முதலமைச்சர், வருங்கால அதிமுகவின் முதலமைச்சர்னு சொல்லி மாண்புமிகு யாரோ ஒருத்தவங்களோட பேரை முன்மொழியெல்லாம் நமது கட்சி. அதுக்கப்புறம் அரசியலுக்கு 21 நம்ம பதவிக்கு வந்துட்ட பிறகு அவருதான் முதலமைச்சரா இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது இல்லையா? சரிங்க ராஜா, நீங்க பேசிட்டீங்க, அந்த கருத்து சொல்லிட்டீங்க. சரி, ஓகே, அடுத்து யார பேசுறீங்க? சரி சார், வணக்கம் சார். கள்ளக்குறிச்சி கார்த்திக். பேசுங்க கார்த்திக். சார், இன்னைக்கு அதிமுக முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷன் வைக்கலாம்னு என்னோட கருத்து சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிமுக தலைவர்களும் உறுப்பினர்களும் ஒவ்வொரு நாளும் நம்ம எழுந்துகிட்டே வரோம் சார். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா செங்கோட்டையனோட சகோதரர் இன்னைக்கு திமுக இணைஞ்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி செங்கோட்டையனோட அண்ணன் பையன் இணைஞ்சாரு. இப்ப சமீபத்துல செய்தி செங்கோட்டையனோட சகோதரர் இணைஞ்சிருக்காரு. இது மாதிரி ஒவ்வொருத்தரா எழுந்துட்டே போனா கட்சி எப்படி சார் அடுத்து நம்ம ஆட்சி அமைக்க முடியும்? எடப்பாடி அரசு விவசாயிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் செஞ்சாலும் கூட பல்வேறு மக்களுக்கு கெடுதான மசோதாக்களை ஆதரிக்கிறதால இந்த பிரச்சனை இப்பவே ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா நான் தான் முதலமைச்சர் போஸ்ட் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதனால எலெக்ஷனுக்கு முன்னாடியே யாரு முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டு இப்பவே ஒரு முடிவு எடுத்துக்கணும் சார். 1.5 கோடி தொண்டர்களோட மனநிலைய புரிஞ்சுக்கிட்டு அவங்க நடக்கணும் சார். இன்னைக்கு பொதுச் செயலாளர் பதவி நடத்த முடியாது, ஏன்னா எலெக்ஷனு வரப்போகுது சார். அதனால இந்த 1.5 கோடி தொண்டர்களின் குரலா நீங்க சமூக வலைதளங்கள்ல பரவலா பேசிட்டு வரீங்க. எத்தனை தலைவர்கள் இந்த அதிமுகவில் இருந்தாலும் ஒரு தலைவனுக்கு மட்டும் இப்படி ஒரு ஆற்றல் வருகிறது என்றால் அது உங்களுக்கு ரொம்ப பாராட்டணும் சார். 1.5 கோடி தொண்டர் இருக்காங்க. யார் சார் இன்னைக்கு பேசுறாங்க? பொதுச் செயலாளர் உறுப்பினர்களா தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று 3 வருஷமா நீங்க போராடிருக்கீங்க. அந்த கருத்தை உள்வாங்காம பொதுக்குழு கூட இன்னைக்கு கூட நாளைக்கு கூடன்னு சொல்லிட்டு காலம் தாட்டியா போறாங்க. கண்டிப்பா அதிமுக ஒரு 17 பேர் கொண்ட குழு உருவாக்கப்படணும் சார். நாளைக்கு நம்ம கட்சியும் ஆட்சி நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணும் சார். இன்னைக்கு சார் கொங்கு மண்டலத்துல அதிமுக பலமா இருக்குன்னா அதுக்கு ஒரு எடப்பாடியோ ஒரு வேலுமணியோ காரணம் அல்ல.
1984 நீங்க எம்எல்ஏ இருக்கும்போது எம்ஜிஆர் காலத்திலே அந்த பகுதியெல்லாம் பலமா ஆக்கிட்டீங்க. இப்ப நீங்க பலமா ஆக்கின பிறகு அவங்க உட்காந்துட்டு இன்னைக்கு அதிகாரம் பூசிக்கிட்டு ஆடுறாங்க சார். வேற ஒண்ணும் இல்லை சார். கொங்கு மண்டலத்துல நீங்க உருவாக்குனதுதான் சார். நீங்க எம்ஜிஆர் அம்மா எல்லாம் உருவாக்குன ஒரு கட்டமைப்பு தான் இவ்வளவு பெரிய கட்சியா உருவாக்கிறதே தவிர ஒரு வேலுமணியாலே ஒரு எடப்பாடி பழனிசாமில கொங்கு மண்டலம் பலமாக இல்லை என்ற கருத்தை நான் முன்வைக்கிறேன் சார். அதே மாதிரி அதிமுக வந்து சாதிய கட்டுப்பாட்டுக்குள்ள போகக்கூடாதுன்னு நீங்க நேற்று விவாத நிகழ்ச்சியில பேசுறீங்க சார். அது நல்ல ஒரு நிகழ்ச்சி. கண்டிப்பா ஒரு கவுண்டர் சமுதாயமோ ஒரு கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயமோ அல்லது ஒரு முக்குளத்தூர் சமுதாயம் பின்னால் கட்சி போகக்கூடாது. அந்த 11 பேர் கொண்ட குழுவில் அனைத்து சமுதாயத்திற்கும் அனைத்து சமுதாயம் இணைந்தபடி இருந்தால் எல்லா ஒரு சிறுபான்மையினர் வாக்குகளோ ஒரு தாழ்த்தப்பட்ட வாக்குகளோ ஒரு வன்னியர் சமுதாய வாக்குகளோ நம்ம எல்லாத்துக்கும் கிடைக்கும். கண்டிப்பா அடுத்த தேர்தல் நம்ம வெற்றி பெறலாம் சார். தொண்டர்களுக்காக கண்டிப்பா நீங்க போராடுறீங்க. உங்க பின்னாடி நாங்க நிற்போம் சார். நாளை நம்மதே சார். நன்றி சார். அடுத்து யார் பேசுறீங்க? பேசுங்க அன்பரசு, பேசுங்க. அன்மியூட் பண்ணுங்க. அன்பரசு அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். சார் சார் வணக்கம் சார். வணக்கம் சார். திருப்பூர்ல இருந்து அன்பரசு பேசுறேங்க சார். பேசுங்க சார். பேச கேக்குதுங்க சார்? கேக்குது, நல்லா கேக்குது, சொல்லுங்க. சார் சார் இப்போ தலைப்பு வந்து ராணுவ கட்டுப்பாடோடு உள்ளதான்னு கேட்டிருக்கிறீங்க சார். கரெக்டா? ராணுவ கட்டுப்பாடோடு இப்ப இல்லைங்க சார். டெஃபினட்டா. அதாவது அன்னைக்கெல்லாம் அம்மா புரட்சி தலைவி அம்மா எல்லாம் இருக்கிற போது என்ன ஒரு ஸ்ட்ராங்கு, என்ன போல்டு, என்ன ஒரு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத திட்டங்கள்ல எப்படி எதிர்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து அது வந்து இப்ப எதிர்க்கறதுக்கு ஒருத்தருமே இல்லைங்க சார். ஓப்பனா சொல்ல போனோம்னா அதாவது ஒற்றை தலைமை தாங்க சார் அதிமுகவை வழி நடத்தும். இன்னைக்கு இல்லைனாலும் எப்பவுமே. சரிங்களா சார்? அந்த ஒற்றை தலைமைக்கு என்ன ஒரு ஸ்டெப் எடுக்கணுமோ அது நீங்க வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க, ஏன்னா நாங்களாம் வந்து பெரிய லெவல்ல பேச முடியாதுங்க. இதை இப்ப நீங்க வந்து இப்ப சொல்றங்காட்டிக்கு நாங்க உங்களுக்கு வந்து பேசுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சங்காட்டிக்கு நாங்க இதை சொல்றோம் சார். நாங்க வந்து இப்போ ஆக்சுவலா சொல்ல போனோம்னா நாங்க வந்து அதிமுக தொண்டர் கிடையாதுங்க, மக்கள். சரிங்களா சார்? மக்கள்னு எப்படின்னா நாங்க வந்து ஒரு 25 வருஷம் 30 வருஷமா அதிமுக ஓட்டு போட்டுருக்கிறோம். அதுக்கு காரணம் வந்து ஆளுமை மிக்க தலைமை. அந்த ஆளுமை மிக்க தலைமை இருந்தா தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும், எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் சரிங்க சார். அதனால வந்துட்டு எப்பவுமே வந்துங்க நம்ம அதிமுக, அதாவது நம்ம அதிமுகன்னு சொல்ற காரணம் என்னங்கன்னா அவங்க அதிமுக பண்ண மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியலைங்க. எந்த திட்டமா இருந்தாலும் அது அந்நிய சக்தியினுடைய ஒரு தமிழ்நாட்டுக்கு ஆகாத ஒரு சக்தியா இருந்தாலும் அதை அம்மா எல்லாம் இருக்கிற வரைக்கும் வந்து ஒரு பிட்டும் கூட நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள கால் பதிக்க முடியாதுங்க. ஆனா இப்ப பாருங்க எண்ணற்ற நம்மளுக்கு தேவையில்லாத திட்டங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. சரிங்களா சார்? சார் இப்ப வந்து நம்மளுக்கு வந்து நான் சொன்ன ஒற்றை தலைமை வேணுங்க சார். ஒண்ணு, அதுக்கு வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன ஸ்டெப் எடுத்து நீங்க அதுக்கு பண்றீங்களோ பண்ணுங்க சார். அப்புறம் வந்து இப்ப எப்படிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதிமுகங்கிற கட்சி வந்து நம்ம நாளைக்கு நீடிக்கணும். இன்னைக்கோட முடிஞ்சிட மாதிரி கிடையாதுங்க. ஆனா இப்ப இருக்கிறத பார்த்து இப்ப 2 நாளைக்கு முன்னாடியே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தலைமை கழகத்துல முகம் சுளிக்கிற மாதிரி இருந்துன்னு சொல்லி செய்தி இதெல்லாம் நாங்க பார்த்தோம். இப்ப நாங்கெல்லாம் வந்து தொண்டர்கள் இல்லைங்க சார், மக்கள். இப்போ 1.40 கோடி தொண்டர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் 1 கோடி பேர் எங்களை மாதிரி இருக்கிறாங்க சார் அதிமுகவுக்கு ஆதரவா. சரிங்களா சார்? அதனால வந்துங்க எப்பவுமே வந்து அதிமுக வளரணும்னா ஒற்றை தலைமை. அது எப்படியோ இப்ப நீங்க அடிக்கடி சொல்லிட்டு இருப்பீங்க பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து ஒரு கட்சியில ஒரு தேர்தல் வைக்கலாம்னு, தாராளமா வைக்கலாங்க. ஆனா இப்ப வர்ற தேர்தல்ல அது சாத்தியம் இல்லாதங்காட்டிக்கு நீங்க வந்து இப்ப அதுக்கு உண்டான, ஆனா எல்லாம் ஒண்ணு சேருங்க சார். இப்போ சார் நீங்க வந்து இப்போ வெளியே இருக்கிறீங்கன்னு சொல்றாங்க, ஆனா நீங்க என்ன பொறுத்த அளவுக்கு வந்து நீங்க வந்து நீங்க தான் ஆக்டிவா இருக்கிறீங்க மேல நம்மளுக்கு ஃபீலிங். ஏன்னா யார்கிட்டையும் நாங்கள் இந்த மாதிரி எல்லாம் இன்னும் 2 நாள் வரைக்கும் பேசினதே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் டைம் உங்களை இது வந்து உங்களுக்கு நான் வெல்கம் சார். ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏன்னா எங்களுடைய மனநிலைகள் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நீங்க ரொம்ப ஹெல்ப்பா இருக்கிறீங்க. இப்போ வந்து சார் நீங்க சொன்ன மாதிரி வந்து அதிமுக எல்லாம் ஒன்று சேரணும் சார். இப்போ டிடிவி சார், தென் திருமதி வி.கே. சசிகலா மேடம் சார், அவங்களையெல்லாம் வந்து கொஞ்சம் குறைப்பட்டு மதிப்பிட முடியாதுங்க சார். எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இக்கட்டான அந்த இக்கட்டான டைம்ல ஒரு 2 மந்த் ஆட்சியவே வந்து ஒப்படைச்சிட்டு போனாங்க. அதெல்லாம் ரொம்ப சரி. ஏன்னா அங்க மேல வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் பண்ணாங்க. அதையெல்லாம் சமாளிச்சு அவங்க வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து
எல்லாரும் இப்போ ஒன்று சேர்ந்து நம்ம அதிமுகவை வழிநடத்தி கொண்டு போகணும். அதாவது இப்போ என்ன சொல்றோம்னா, நீண்ட நாளைக்கு அம்மா வந்து 100 ஆண்டுகள் சொல்றாங்க. ஆனா இப்ப இருக்கிறத பார்த்துன்னு சொல்ல முடியல. ஆனா நாங்கெல்லாம் வந்து அதிமுகல அதாவது எப்படி சொல்றோம்னா எல்லா இதுலயும் நாங்க அதிமுக சப்போர்ட் பண்ணிக்கிறோங்க. இப்ப போன டைம் தேர்தல் எல்லாமே இப்ப சார் நாங்க சொல்றது என்ன, இப்ப வந்து நாங்க ஒரு 1000 பேர் சொந்த பந்தமெல்லாம் இருக்கிறோம். எல்லாருமே அதிமுக சப்போர்ட்டர்ஸ் தான். யாருமே வந்து நல்லா புரிஞ்சுங்க சார், யாருமே வந்து அதிமுக உறுப்பினர்கள் இல்லை. ஆனா அதிமுக உறுப்பினர் இருக்கிறவங்களே எங்க சொந்தக்காரர் இருக்கிறாங்க. நான் சொல்றது வந்து உறுப்பினர் இல்லாத சொந்தக்காரங்க, ஒரு சொந்த நண்பர்கள், வீட்டு பக்கத்தால் அப்படின்னு சொல்லி ஒரு 1000 பேர் வருங்க நம்ம வடக்கு தொகுதியில, நாங்க இருக்கிற பகுதியில மட்டும். அப்ப இவங்க வந்து போன எலெக்ஷன்ல என்ன பண்ணாங்கன்னா, அம்மா இருக்கிற வரைக்கும் வந்து எல்லா என்ன சொன்னா அம்மாக்கே ஓட்டு போடுவாங்க. ரெட்டலை அம்மா வந்து ஏன்னா அம்மா மேல உள்ள நம்பிக்கை. அவங்க வந்து எதையுமே வந்து தப்பா பண்ண மாட்டாங்க. அவங்க எடுத்த ஸ்டாண்ட் எல்லாமே கரெக்டா இருக்கும். இப்ப கடைசியில உதவி மின் திட்டம் அம்மா ஒத்துக்கல. எதா இருந்தாலும் அம்மா கரெக்டா இருந்தா ஏத்துக்குவாங்க. கரெக்டா இல்லாட்டி யாருமே வந்து கால் உள்ள வைக்க முடியாது. அதனாலங்க சார் எல்லாமே வந்து நாட்டு மக்களுக்காக நன்மை பயக்கணும்னா ஒற்றை தலைமையும் ஒரு மிலிட்டரி பவர் உள்ள ஒரு கட்சி தான் பண்ண முடியும். அதனால அனைத்து எல்லாம் ஒரு சிறு பிளவும் கூட இல்லாம எல்லாருமே வந்து ஒண்ணு சேர்ந்து நம்ம அதிமுக இயக்கத்தை காக்கணும் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட என்னுடைய கருத்தா இருந்தாலும் நம்ம எல்லாரும் அதிமுக நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி நான் நினைக்கிறேங்க சார். நீங்க உங்களால என்ன ஸ்டெப் எடுத்து இதுக்கு ஒண்ணு சேர்க்கறதுக்கு பண்ண முடியுமோ அது பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வருங்காலத்தில் அதிமுகவை யாரும் அசைக்க முடியாத சக்தி, நல்ல சக்தி அப்படிங்கிற இதை வந்து நீங்க இன்வால்வ் ஆகி நீங்க கொண்டு வரணும். ஏன்னா நம்ம ஒரு துளி இடம் கொடுத்தோம்னா சார், நல்லா இது கொஞ்சம் நோட் பண்ணிங்க சார். ஏன்னா நாம வந்து இப்ப வந்து கொஞ்சம் அந்நியசியா இருந்துட்டு இருக்கோம் கட்சிக்குள்ள. ஆனா அந்நிய சக்திகள், அதாவது ஏதோ ஒரு தீய சக்திகள், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சக்திகள் நம்ம தமிழ்நாட்டுல ஊடுருவுச்சுன்னா நம்ம இப்படி வந்து பிரிஞ்சிருந்தோம்னா அதை எதிர்க்க முடியாது. நாம ஒண்ணு சேர்ந்தோம்னா தமிழ்நாட்டை யாராலும் அழிக்கவும் முடியாது, நம்ம கட்சி மாதிரி எந்த கட்சியும் வளரவும் முடியாது. அதனால சார் நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி, இது வந்து நாங்க வந்து தொண்டர் கிடையாதுங்க, நாங்க வந்து பொதுமக்கள். நாங்க 1 லட்சம் பொதுமக்கள் சார்பா நான் இதைய கோரிக்கையை நான் ஏத்துக்கிறேங்க சார். சார் ஏதாச்சும் என்ன கருத்துக்கு ஏதாச்சும் நீங்க ஒரு சரியா பேசியிருக்கீங்க. நான் இறுதியில என்னோட கருத்துக்களை வந்து நான் பேசுறேன். ஓகேங்க சார். அடுத்து யார் பேசுறீங்க? ஸ்ரீனிவாசன் பேசுங்க. ஸ்ரீனிவாசன் அன்மியூட் பண்ணுங்க. ஓகே சார் கேக்குதா சார்? கேக்குது, பேசு. இருக்கிறவங்க இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் 2 பேருமே முதலமைச்சர் ஆகிற தகுதி இல்லை சார். அசலு என்ன இருக்குதுன்னு சொல்லி அவங்க வந்து முதலமைச்சர் சொல்லிக்க முடியும். ஒரு பிட்டிஷன் நானே கொடுத்தா, அது ஒரு ஆபீஸ்ல கொடுத்தா ஒரு மாசம் 1.5 மாசம் 2 மாசம் ஆகுது. அது இதுவரை சிஎம்ல வந்து ரிப்போர்ட் கொடுத்தோம்னு சொன்னாவே அதுக்கு இது மாதிரி 1000 வரும்பா, இதெல்லாம் நாங்க பார்க்க முடியுமான்னு கேள்வியில இருக்கிறாங்க அவங்க எல்லாம். அப்ப நாங்கெல்லாம் எப்படி ரிப்போர்ட் கொடுத்து ஒரு சாதாரணமா ஒரு இதுக்கு நாங்க வர முடியும்? அதே நீங்க செய்யறீங்க, நல்லாவே செய்யறீங்க, இல்லைன்னு நான் சொல்றது இல்ல. நீங்க டைரக்டா மீட் ஆகலாம் இல்ல, ஆளாலும் மக்களை வந்து மீட் பண்ணலாம் இல்ல. நீங்க ஆன்லைன்ல நிறைய பேர் உங்களை ஆன்லைன்ல நீங்க பார்க்க முடியும். ஆன்லைன்ல தான் பார்க்க முடியும், எல்லாமே ஆன்லைன் செல் வச்சு இருக்க முடியாது இல்ல அவங்க. சார் நீங்க அப்பப்ப அந்தந்த வில்லேஜ் ஒரு வில்லேஜ் நீங்க விசிட் பண்ணலாம். உங்களை நல்லா இன்ட்ரெஸ்டிங் இருக்கு, உங்க சப்ஜெக்ட் நல்லா இன்ட்ரெஸ்டிங் இருக்குது. நான் என்னோட கணிதம் என்னன்னா, யார் இருந்தா கூட முதலமைச்சரை முதல்ல அறிவிச்சிருங்க. அப்பவே யாருன்னு தெரியும். முதலமைச்சரை யாருன்னு அறிவிச்சிருங்க. எல்லாமே அடிச்சுட்டே இருக்குன்னா எப்படி மேல வர முடியும்? நீங்க யாருக்கு ஆறுதல் தரீங்க சார்? நீங்க சார் கேக்குது, சொல்லுங்க. நீங்க தொடர்ந்து பேசுங்க. நீங்க தொடர்ந்து பேசி முடிச்சிருங்க. நான் என்னோட கருத்துல நான் இறுதியில பேசுறேன். எல்லாம் நல்லா இருக்குது. உங்க சப்ஜெக்ட் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது, பாக்குறாங்க, நிறைய பேர் கேக்குறாங்க. நீங்க டைரக்டா மீட் ஆயிட்டா நல்லா இருக்குமான்னு என்னோட அபிப்பிராயம் சார். நல்லா ஒரு வில்லேஜ், ஒரு மாவட்டம், ஏதோ ஒரு நாளைக்கு நீங்க உங்களால முடியும் போது, உங்களை ஸ்டேட் லெவல்ல இப்போ ஒரு பேனல் இருக்குது, உங்களுக்கு ஸ்டேட் லெவல்ல இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்டேட் லெவல்ல உங்களுக்கு எவ்வளவுன்னு கணக்கு முடிய முடியாது. ஆள் இப்போ நீங்க அவங்க எல்லாமே பார்த்துட்டே இருக்காங்க. ஓகே சார், நன்றி. பேசலாம். அடுத்து யார் பேசுறீங்க? ரூபேஷ் பேசுங்க. அன்மியூட் பண்ணுங்க ரூபேஷ்.
சார் வணக்கம் முகம் தெரியலையே ரூபேஷ் இது. சார். நான் முகம் முகம் தெரியல சார், அதனால அடிபட்டுருக்கு, அதனால முகம் காட்ட முடியாது சார். அதனாலதான் நான் வீடியோ கால் வரல. சரி, கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார். கேக்குதுங்களா? கேக்குது, இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார். இப்ப கேக்குதுங்களா சார்? இப்போ இபிஎஸ் ஓபிஎஸ் வந்து யாரு வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்காம இருக்காங்க. அப்போ இபிஎஸ் அறிவிச்சா ஓபிஎஸ் ஓட ஆதரவாளர்கள் ஓட்டு போட மாட்டாங்களா? அப்போ ஓபிஎஸ் அறிவிச்சா இபிஎஸ் ஓட ஆதரவாளர்கள் ஓட்டு போட மாட்டாங்க, அவங்களுக்குள்ளேயே ஒரு பயம் இருக்கா? இப்போ எம்ஜிஆர் காலத்திலயும் ஜெயலலிதா காலத்திலயும் அதிமுக பேரு சொன்னாவே ஓட்டு போட்டுருவாங்க. இப்ப வந்து கட்சிக்குள்ளேயே பிளவு இருக்கிறதுனால இபிஎஸ் போட்டு சொன்னாங்கன்னா முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிச்சா ஓட்டு போட ஓபிஎஸ் ஓட ஆதரவாளர்கள் ஓட்டு போட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. இதை கட்சி தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்க தேர்தலுக்கு வந்து ஜெயிப்போமா இல்லையான்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு பயம் இருக்கா? இபிஎஸ் சொல்லிட்டா ஓபிஎஸ் அந்த ஆதரவாளர்கள் ஓட்டு போடலான்னு ஜெயிக்க மாட்டோமா? அவ்வளவுதான். சரி, பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். அடுத்து யார் பேசுறீங்க? அவர் அந்த மேக்னிமஸ் சென்னையில இருந்து உங்க பேர் இதுல வந்து மேக்னானிமஸ்னு வருது, மெக்னானிமஸ்னு வச்சிருக்கீங்க. சென்னை சார். பேர் வந்து ரோஹித் சார். அது மாறி அதுல ஏற்கனவே அந்த பேர்ல இருந்ததுனால அது மாத்த. சரி, ரைட், பேசுங்க. உங்க முகம் தெரியல சார். வீடியோ இது முடிச்சுட்டு அடுத்து சிவஞான மூத்தங்கர நந்தகுமார் சென்னை. சரி, பேசுங்க தம்பி, உங்க பேர் சொல்லுங்க. ரோஹித் சார். ரோஹித். சரி, கொஞ்சம் சத்தமா பேசுங்க தம்பி, அப்பதான் வால்யூம் நல்லா வரும். நல்லா சத்தமா பேசுங்க. ஓகே சார். சார், சிஎம் ஃபேஸ் வந்து ஆக்சுவலா அந்த ஒரு அட்வொகேட் பேசினாரு ஏற்கனவே. அவரு சொன்னது வந்து சிஎம் ஃபேஸ் வந்து முக்கியம் கிடையாது, இந்த ரெட்டையில சின்னம் தான் முக்கியம் அப்படின்னு. அதை பத்தி தான் சொல்லணும்னு நினைச்சேன். சிஎம் ஃபேஸ் வந்து இன் ஜெனரல் இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா ரெட்டையில ரொம்ப முக்கியமான, அது ஒரு முக்கியமான அங்கம் தான். இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெட்டைலைக்கு ஓட் போடுறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி டிஎம்கேல பாத்தீங்கன்னா உதயசூரியன் சொன்னாலே அதுக்குதான் ஓட் போடுறவங்க இருக்கிறாங்க. ஆனா இப்போ இருக்கிற காலகட்டத்துல, இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா சிஎம் ஃபேஸுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. சிஎம் ஃபேஸ் யாருன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஓட் போடுறதுக்கு. இப்போ சப்போஸ் நான் நேஷனல் லெவல் பாலிடிக்ஸ்ல பார்த்தோம்னா, நம்ம வந்து பிஜேபி வந்து மோடி வரத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்தது. மோடிக்காண்டி தான் இன்னைக்கு வந்து பிஜேபியே வந்து மோடி பேர்ல தான் இன்னைக்கு பிஜேபியே ஓடுது. ஸோ அதனால சிஎம் ஃபேஸ் வந்து ஏடிஎம்கேல ஒரு டவுட்டாவே இருக்கு, யாரு சிஎம் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ அவங்க ரெண்டு பேருக்குள்ள இதுவா இருக்கு. ஸோ ஓட் ஸ்பிளிட் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகமா இருக்கு. இவங்க ஆதரவாளர்களுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஓட்டு ஏடிஎம்கேக்கு வருமா, இல்ல அந்த ஓட்டு டிஎம்கேக்கு ஸ்பிளிட் ஆகுமா, இல்ல வேற கட்சிக்கு ஸ்பிளிட் ஆகுமான்னு அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது சார், ஐடி செல் பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்திக்கணும்னா இப்போ ஐடி செல் இன்னும் கொஞ்சம் நீங்க ஸ்ட்ராங் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இன்னைக்கு டிஎம்கேவோட ஐடி செல் பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் அவர் வந்து வேலை பார்க்கறாரு, அவங்க கூட சேர்ந்து பாக்குறாங்க. ஒன்றிணையும் வான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. 2 நாள்லயே பாத்தீங்கன்னா 1.3 மில்லியன் வியூஸ் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ரொம்ப அவங்களோட டார்கெட்டட் ஆடியன்ஸே பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. இதேதான் ஆந்திர பிரதேஷ் YS ஜெகன்மோகன் ரெட்டி அவங்களுக்கும் பிரசாந்த் கிஷோர் தான் இது கூட நின்று இந்த கம்பெனி தான் ஐபேக் தான் வேலை பார்த்துச்சு. ஸோ வந்து ஐடி செல்ல ஸ்ட்ராங் பண்ணணும்னு என்னோட ஒப்பீனியன் சார் நான் சொல்றது வந்து. அப்புறம் வந்து இந்த டிஎம்கே ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா நீட் பிரச்சனை ஏதோ ஒரு மைலேஜ் நம்மளா கொடுக்குற மாதிரி இருக்கு சார். ஆக்சுவலா நீட் வந்து ஜெயலலிதா அம்மா வந்து அவங்களே வந்து ஸ்டார்டிங்லயே
எனக்கு நீட்டே வேணாம். இது கொண்டு வந்ததே பாத்தீங்கன்னா டிஎம்கேயோட ரிஜிம்ல தான் கொண்டு வந்தது. டிஎம்கே காங்கிரஸ் ரிஜிம்ல தான் நீட்டே இன்ட்ரோடியூஸ் பண்ணது. இன்னைக்கு வந்து அவங்க வந்து பேசுறது பாத்தீங்கன்னா நீட் வந்து ஏடிஎம்கே தான் வாய்ஸே எழுப்ப மாட்டாங்க அப்படின்னு பொய் மேல பொய் சொல்லிட்டே இருந்தா அந்த பொய் வந்து சும்மா அதே ஒரு பொய்யே சொல்லிட்டு இருந்தோம்னா அது நிஜம் ஆயிடுது. 10 தடவை பொய் சொன்னோம்னா அது ஒரு தடவை நிஜம் ஆயிடுது. ஸோ மீடியா பிளஸ் ஐடி செல் கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்தணும்னு என்னோட ஒப்பீனியன் சார். ஸோ அதான் சார். அப்புறம் வந்து சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் சார். பவர் வந்து ரொம்ப டிஸ்ட்ரிபியூட் ஆச்சுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ப்ராப்ளம் ஆகும் சார். ஸோ பவர் டீசென்ட்ரலைஸ் பண்ணாம சென்ட்ரலைஸ் பண்றதுக்கு அதாவது ஒற்றை தலைமை இருக்கணும்னு அதுதான் கடைசியில. சரி தம்பி, தொடர்ந்து பேசுவோம். இன்னும் 5-6 பேர் வெயிட்டிங் இருக்கிறாங்க பேசுறதுக்கு. அடுத்து சிவஞானம் ஊத்தங்கரை பேசணும்னு செய்தி அனுப்பிச்சிருந்தீங்க. சிவஞானம் ஊத்தங்கரை. சிவஞானம் ஊத்தங்கரை. இங்க இல்லையா? சரி. நந்தகுமார் சென்னை பேசுறேன்னு செய்தி அனுப்பிச்சிருந்தீங்களே. நந்தகுமார் சென்னை. பேசுங்க தம்பி. அன்மியூட் பண்ணுங்க தம்பி. அன்மியூட் பண்ணிட்டேன் சார். கேக்குதுங்களா? பேசுங்க சார். வணக்கம் சார். நான் திருச்சி மாவட்டம் மேற்கு தொகுதியில இருந்து தேவா சார். பேர் சொல்லுங்க. இன்னும் நல்லா சத்தமா பேசுங்க தம்பி. லவுடரா பேசுங்க. இப்போ ஓகே சார். வீடியோ கிளியரா இருக்குது. ஆடியோ நல்லா கிளியரா பேசுங்க. பக்கத்துல வச்சு பேசுங்க. தேவா சார். பேசுங்க. ஆக்சுவலி இப்ப டாபிக் பொறுத்த வரைக்கும் வந்து ராணுவ கட்டுப்பாட்டுல கட்சி இருக்குதான்னு கேட்டிருக்கீங்க சார். இப்ப ராணுவ கட்டுப்பாடுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதாவது மேல ஒரு முடிவு எடுத்தா கீழே இருக்க தொண்டை வரைக்கும் அதுக்கு சரியா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபியூச்சர் இதை நினைச்சுதான் அவங்க வந்து ஒரு இதை போடுறாங்க, ரூல்ஸ் போடுறாங்க. ஆனா இப்ப இருக்கிறத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராணுவ கட்டுப்பாடுங்கிறது அதிமுக இப்ப சுத்தமா இல்லை சார். அதுக்கு மெயின் ரீசன் வந்து இப்ப கட்சியில இருக்க தொண்டர்கள் வந்து கேட்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல வந்து அமைச்சர் பெருமக்கள் அவங்க தான் முதல்ல கேட்கணும். பட் அவங்களே வந்து ஆளாளுக்கு வந்து தனித்தனி முடிவு எடுக்கிறாங்க, தனித்தனி பேட்டி கொடுக்குறாங்க. முன்ன இருந்ததுக்கு இப்ப இருந்ததுக்கு பேட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்கு. ஆளாளுக்கு நிறைய அமைச்சரோட பேர் கூட எனக்கு தெரியாது. ஆனா அந்த அமைச்சர்களோட எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிவில வர்றாங்க. என்ன இந்த அமைச்சர் அதிமுக இருக்காங்களா அப்படின்ற அளவுக்கு கூட எனக்கு யோசனையா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ராணுவ கட்டுப்பாடுங்கிறது அம்மா ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு பன்னீர்செல்வம் அந்த மாதிரிதான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் யாரும் பேசி நான் பார்த்தது இல்லை. ஆனா இப்ப பொறுத்த வரைக்கும் ஆளாளுக்கு மைக் அடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு பேசிடுறாங்க. இந்த சின்ன சின்ன இது கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு ராணுவ கட்டுப்பாடுங்கிறது சுத்தமா இல்லாம தான் போச்சு. இப்படி இவங்களே இப்படி முடிவெடுக்கும் போது இப்ப அவங்க தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் கட்சியில இருக்க அமைச்சர் பெருமக்களே இப்படி இல்லாத போது நம்ம வந்து யார் பின்னாடி போறது என்ன பேசுறது அப்படின்னு ஒரு சுத்தமா அந்த ஐடியாவே இருக்க மாட்டேங்குது மக்களுக்கு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு உறுப்பினர்கிட்ட நான் கேட்டுக்கிட்டு ஒரு 3 வருஷம் ஆச்சு சார். 3 வருஷம் கேட்டு இப்போ வரைக்குமே உறுப்பினர்கிட்ட கைக்கு வரல சார். இப்படி வந்து இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும் திமுக பொறுத்தவரைக்கும் இப்ப இணையதள உறுப்பினர்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன இது கூட இப்ப எங்களுக்கு கொடுக்க மாட்டேறாங்க. நான் உறுப்பினர்கிட்டக்காக 3 வருஷமா அலைஞ்சிட்டு இருக்கேன் சார். கைக்கு வர மாட்டேங்குது சார். இதுக்கெல்லாம் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எங்க தாத்தாவை பத்தி உங்களுக்கு சொல்லிருந்தேன் சார். முதல்ல தாத்தா நேம் வந்து குப்புசாமி. அவரு எம்ஜிஆர் காலத்துல இருந்து எம்ஜிஆருக்கு கார் ஓட்டினவர் எங்க தாத்தா. எம்ஜிஆருக்கு வந்துட்டு அந்த இது சொல்லுவாங்க ஆக்டிங் டிரைவர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஓட்டினவர். திருச்சியில வெளில வந்தப்ப ஹெலிகாப்டர் ஓட்டு வந்தது எங்க தாத்தா தான். ஸோ இந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களோட ஃபேமிலி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கேல இருந்து தான் அப்படி வந்திருக்காங்க. திமுக பிரிஞ்சதுல இருந்து ஏத்தி அதிமுகல இருந்து தான் எங்க ஃபேமிலியா வந்திருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் இந்த குடும்பத்துன்னு ஒரு உறுப்பினர் இல்லை சார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த சுத்தமா அதிமுக வேலை பாக்குறாங்களா அப்படின்ற அளவுக்கு ஒரு டவுட் வருது. ஏன் நம்ம அவங்களுக்காக போகணும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒரு யோசனை வருது. கட்சி மீட்டிங் அதுன்னு சொல்லிட்டு அந்த சைடு போகும்போதே நம்ம ஏன் நம்மள வந்து ஒரு உறுப்பினரோட கொடுக்க மாட்டேறாங்க, நம்ம ஏன் அங்க போகணும்? ஒரு மனசு வெக்ஸ் ஆகுது சார். ஓப்பனா சொல்லணும்னா கண்ணில் தண்ணி வராத குறையாகுது. நம்ம இந்த கட்சிக்காக இவ்வளவு தூரம் வர்றோம் போறோம், கட்சி கொடி பிடிக்கிறோம், மாலை போறதுக்கு அங்கங்க போயிட்டு வரோம். உறுப்பினர்கிட்ட கொடுக்கறதுக்கு இவ்வளவு தூரம் யோசிக்கிறாங்களே, இவ்வளவு தூரம் பண்றாங்களே. அவங்க இந்த ஒரு வேலையை தொண்டர்கள் அவங்க வச்சா கூட போதும் சார். மக்கள் கூட வேணாம் சார். தொண்டர்களை கூட உங்க பாதுகாக்க முடியும் என்ன சார் அங்க பண்றது? எனக்கு அதுதான் சார் கொஞ்சம் மனவேதனையா இருக்கு. வேற ஒண்ணும் இல்லை சார். சார் சார் பேசுவோம். அடுத்து யார் பேசுறீங்க? பேசுங்க. எஸ்கேடி ரமேஷ் பேசுங்க. எஸ்கேடி ரமேஷ்.
வந்துட்டாரா? எஸ்கேடி ரமேஷ் வரலையா? சரி, அடுத்து யார் பேசுறீங்க? அடுத்து யார் பேசுறீங்க? ஓ, ஃபுல் ஸ்கிரீன் கொண்டாப்பா. அடுத்து யார் பேசுறீங்க? மணி ஒருத்தர் செய்தி அனுப்பிச்சிருந்தீங்க பேசணும்னு. மணி நந்தகுமார் பேசுறீங்களா? இங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. சிவஞானம் யாரு? நந்தகுமார் பேசுறீங்களா? யாரு? நந்தகுமாரா சிவஞானமா? பேசுங்க நந்தகுமார், பேசுங்க நந்தகுமார், பேசுங்க. கேட்கல. சரி, யார் அடுத்து யார் பேசுறீங்க? நாராயண் தர்மபுரி. தர்மபுரியில இருந்து ஒரு தம்பி மெசேஜ் அனுப்பிச்சீங்களே, நாராயண். இல்ல, சரி. மணிங்கிற ஒரு மெசேஜ் அனுப்பிச்சீங்க பேசணும்னு. சரி, ராஜாராம் எங்க? ராஜாராம் பேசுங்க. ராஜாராம் பேசுறேங்க. ராஜாராம் பேசுங்க. ராஜாராம் பேசுங்க. செய்தி போடுறவங்க நீங்க கரெக்டா கொஞ்சம் அட்டென்டிவா இருக்கணும். செய்தி அனுப்புறீங்க, நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் பொழுது வந்து பேசுங்க. வணக்கம் சார், நாங்க நாமக்கல்ல இருந்து ரமேஷ் பேசுறேங்க. இப்ப இந்த கட்சி மீட்டிங் பத்தி கேமரா கீழே கொண்டாங்க. சரி, நல்லா சத்தமா பேசுங்க தம்பி. மைக்க பக்கத்துல வச்சு சத்தமா பேசுங்க. ஓகே சார், ஓகே சார். ஏடிஎம்கே பத்தி பேசுறீங்க சார். உண்மையாலுமே இப்ப பார்க்க போனீங்க அப்படின்னாக்க ரொம்ப கேவலமா போயிட்டே இருக்குங்க சார் சொல்ல போனாக்க. ஏன்னா வந்து இப்ப நிறைய பேர் படிச்சுட்டு வெளியே வராங்க சார். இப்ப கவர்மெண்ட்ல வந்து இப்போ வந்து ஒரு தனியார் வேலை வாய்ப்புன்னு இப்போ ஒரு சாஃப்ட்வேர் வந்து அப்லோட் பண்ணாங்க. அதுல வந்து நிறைய பேர் அப்லோட் பண்ணியிருக்காங்க சார். நிறைய பேர் வந்து வேலை வாய்ப்புக்கு வந்து அது வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அப்ளை பண்ணிட்டு திரும்பி அது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு ரிப்ளையும் இல்லைங்க சார். அந்த கவர்மெண்ட் இப்ப ஓப்பன் பண்ணதில்ல. அதுக்குன்னு தனியா வந்து செக்ரட்டரிஸ் எது இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒண்ணுமே தெரியலைங்க சார். ஜஸ்ட் வந்து அது ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ணிட்டு அது வந்து எதுவுமே பாக்குறது இல்ல. நிறைய பேர் இளைஞர்கள் நிறைய பேர் படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதே மாதிரி ஆர்ட்ஸ் படிச்சுட்டு டிப்ளமோ படிச்சுட்டு எல்லாமே வந்து வேலை இல்லாம இருக்காங்க சார். இப்ப இந்த குவாரண்டைன்லயும் நிறைய பேர் வந்து இருக்கிற நிறைய கம்பெனிஸ் இது எல்லாமே வந்து இந்த ஜிஎஸ்டி இருக்கிறதுனால வந்து அவங்களால வந்து இந்த லோனு கட்ட முடியாம இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இருக்கிற வந்து ஒர்க்கரையும் வந்து குறைக்கிறாங்க. அதே மாதிரி சேலரியும் நிறைய பேருக்கு கொடுக்கறது இல்லை. சேலரி வந்து ஒரு பெர் இயருக்கு வந்து ஒரு 50 இல்லை 5 crores வந்து அவங்க வந்து எடுக்கிறாங்க அப்படின்னாக்க அவங்க வந்து இப்போ இந்த டைம்ல வந்து 1 crore 2 crore தான் நான் வந்து எடுக்க முடியுது அப்படிங்கிறது வந்து ஒர்க்கருக்கு சொல்லிட்டு அவங்களுக்கு சேலரிலாம் வந்து கம்மி பண்றாங்க. அந்த டைம்ல அவங்க எப்படி வந்து ஃபேமிலி வந்து ரன் பண்ண முடியும்? அதை பத்தி எதுவுமே கவர்மெண்ட் எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. இந்த குவாரண்டைன்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த 1000 ரூபா கொடுத்தாங்க. அந்த 1000 ரூபாயில வந்து இந்த 4 மாசம் ஓட்ட முடியுங்களா? எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால எதுவுமே யூஸ் பண்றது இல்லை. இப்போ டிஎம்கேல பொறுத்த வரைக்கும் ஒரு 15,000 கொடுங்க அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது எதுவுமே வந்து கண்டுக்கிறது இல்லை. இப்பதான் வந்து 1 month இல்லை 1.5 month இப்போ எல்லாமே ஓப்பன் பண்ணதுனால எல்லாமே ஜாபுக்கு போறாங்க. ஓரளவு கொஞ்சமாச்சும் இந்த கை செலவுக்காவது கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க. முன்னெல்லாம் இந்த 2 month 3 monthல எதுவுமே அவங்கள வந்து செலவுக்கு போக முடியல, எங்கேயுமே வேலைக்கு போக முடியல. ஸோ அது எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி வந்து
அந்த வேலை வாய்ப்பு இல்லாம இந்த இளைஞருக்கெல்லாம் கொஞ்சம் வந்து இந்த பிரைவேட் கம்பெனிலாம் நிறைய இருக்கும். அந்த கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு ஏற்பாடு கொடுத்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் நல்லா இருக்கும். நிறைய பேர் வராங்க. அதே மாதிரி ஒரே நிமிஷம் சார். இப்ப டிஎம்கேல பாருங்க வந்து இப்ப ஆன்லைன்லயே இப்ப உறுப்பினர் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா ஜஸ்ட் அடுத்த செகண்டே வந்து உறுப்பினர் கார்டு வந்து டவுன்லோட் ஆயிருது. இப்ப நான் ஏடிஎம்கேல வந்து நம்பர் உறுப்பினர் கார்டுக்காக வந்து நான் நம்பர் அப்ளை பண்ணி வந்து ஒரு 3 years இருக்கும். இது வரைக்கும் என்னுடைய உறுப்பினர் கார்டு எதுவுமே ஏடிஎம்கே வந்து எதுவுமே வரல. சார் இப்போ ஃபோன் பண்ணப்ப எப்படிங்க என்னுடைய நம்பர் கிடைச்சது அப்படிங்கிறது இது மாதிரி நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்க, அதுல இருந்து நாங்க கொஞ்சம் எடுத்தோம் அப்படிங்கிறது சொன்னாங்க. இதை வந்து ஏடிஎம்கேல 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. 1.5 கோடி தொண்டர்கள் வந்து இப்ப இருக்கிறாங்களா அப்படிங்கறத வந்து அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இல்ல அப்படின்னாக்கா இந்த ஏடிஎம்கே ஆட்சி இப்ப வருமா அப்படிங்கறது வந்து ரொம்ப டவுட் தான். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்ப நிறைய வந்து டிஆர்பி எக்ஸாம்லாம் வைக்கிறாங்க. இந்த டிஆர்பிலாம் எக்ஸாம் வச்சுட்டு அது வந்து போஸ்டிங் போடாம நிறைய பேர் இது வச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து படிச்சுட்டு உங்களுக்கு கண்டிப்பா வந்து அது ரொம்ப மன உளைச்சல்ல அவங்க இருக்காங்க. படிச்சுட்டு டிஆர்பி எக்ஸாமும் எழுதிட்டு வேலைக்காக அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அது எதுவுமே கண்டுக்கிறது இல்லை அவங்க. இது வந்து கட்சியிலயும் அவங்க வந்து எந்த கவனமும் செலுத்துறது இல்ல. படிச்சுட்டு இருக்கிற அந்த இளைஞர்களுடைய மனநிலையை அவங்க புரிஞ்சிக்காம ஏதாவது ஒண்ணு புதுசா திட்டம் கொண்டு வராங்க. திட்டம் கொண்டு வந்து அதை ஓபன் பண்ணி வச்சுட்டு போனாக்க அது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இதான் ரொம்ப மன உளைச்சல் இருக்கும். பேசுவோம். ஓகேங்க. அடுத்து யார் பேசுறீங்க? அடுத்து யார் பேசுறீங்க? அடுத்து யார் பேசுறீங்க? பேசுங்க தம்பி, உங்க பேர் வரல இதுல. பேசுங்க சார். வணக்கம், விவேக் பேசுறீங்க சார். பேசுங்க விவேக் சார். வணக்கம் சார். இன்றைய அதிமுகவோட பிரச்சனை போயிட்டு இருக்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் சார் நான் பாக்குறேன். அடுத்த எலெக்ஷன்ல வந்துட்டு வெற்றி பெறுமா பெறாதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியான ஒரு சிக்கல்ல நிக்கிறது சார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இவங்க 2 பேரும் இணைந்தது வந்துட்டு சரிதான்ற ஒரு சரியான ஒரு இதா இருந்தாலும் இவங்க வந்துட்டு அமைச்சர்களை வந்துட்டு ஒரு கட்டுக்கோப்பா வந்துட்டு வைக்கவே இல்லைங்க சார். எடப்பாடி பழனிசாமி என்னன்றா தன்னோட முதல்வர் பதவியில இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காசுகளை வந்துட்டு வாரி எடுத்து அமைச்சர்கள் வந்துட்டு ஆளாளுக்கு ஒரு கட்டு அவிழ்த்து விட்ட ஒரு இதா தான் சார் நான் பாக்குறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க 2 பேருமே வந்துட்டு ஒரு அமைச்சர்களை கட்டுக்கோப்பா வச்சிருந்தாங்கன்னா இந்த ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு நீடிச்சிருக்காது சார். அவங்களுக்குள்ளே சமரசமா பேசி முடிச்சிருப்பாங்க. இப்ப வந்துட்டு கட்டளை ஆர் உதயகுமார் ஒண்ணு பேசுறாங்க, ஆளாளுக்கு ஒண்ணு பேசி இப்ப மக்கள் ஒரு அதிமுக மேல ஒரு நல்ல ஒரு இரட்டையில மேல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருந்ததை வந்துட்டு இப்ப கடைசி டைம்ல வந்துட்டு இரு தலைவர்களுக்குள்ளேயே ஒரு போட்டி போட்டுக்கிட்டு சீரழிப்பதாக ஒரு தெரியுதுங்க சார். இப்ப மக்கள் எல்லாமே வந்துட்டு என்ன இவங்களே ஒற்றுமை இல்ல, இந்த தேர்தலில் வெற்றி பெற்று இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு மனப்போக்கு சிந்தனையில தான் சார் மக்கள் இருக்காங்க. அதே மாதிரி இப்ப நீட் தேர்வு வந்துட்டு பண்ணாங்க. நீட் தேர்வு வந்துட்டு எதிர்கட்சிகள் வந்து நீட் தேர்வு வந்துட்டு ஆதரிக்கிறது வந்துட்டு என்னோட விஷயத்துல வந்துட்டு நான் தவறானதுதான் சார் நான் பாக்குறேன். ஏன்னா 12ஆம் வகுப்புல வந்துட்டு ஃபைனல் இதுல வந்துட்டு அதிக மார்க் எடுப்பவர்கள் வந்துட்டு ஒரு சில காரணத்தினால, குடும்ப சூழ்நிலை, சில உடம்பு சரியில்லாத காரணத்தினால அதிக மார்க் வந்துட்டு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துட்டு நீட் தேர்வு வந்துட்டு அனைவருக்குமே ஒரு சமமான வாய்ப்பா தான் சார் நான் கருதுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த இதுல வந்துட்டு பிரைவேட் ஸ்கூல் வந்துட்டு அதிகமா வந்துட்டு சம்பாதிக்க முடியாத ஒரு சூழல் போகணும் சார். அதுல வந்து டிஎம்கே எம்எல்ஏ எம்பிஸ் வந்துட்டு அதிகமான ஒரு பிரைவேட் ஸ்கூல் வச்சிருக்காங்க. அவங்களோட சம்பாத்தியம் அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் சார் நீட் தேர்வு வந்துட்டு அகைன்ஸ்டா வந்துட்டு பண்றாங்க. நீட் தேர்வுல என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா, ஏழை மாணவர்கள் வாய்ஸ் கிளியரா வரலீங்களா சார்? வாய்ஸ் கிளியரா வரல சார். இப்ப கேக்குதாங்க சார்? ஹலோ, கேக்குது. அதான் சார், இப்ப நீட் தேர்வு வந்துட்டு என்னைய பொறுத்த வரைக்கும் நான் நல்லதான் சார் தோணுவேன். ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்துட்டு கடைசி ஃபைனல் எக்ஸாம்ல வந்துட்டு மார்க் ஸ்கோர் பண்ண முடியாதவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பா தான் சார் நான் அதை வந்துட்டு கருதுறேன். டிஎம்கே வந்துட்டு மத்த எம்எல்ஏ எம்பிஸ் வந்துட்டு ஆளாளுக்கு ஒரு ஸ்கூலை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வருமானம் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு ஆதங்கத்துலதான் சார் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க.
மத்தபடி இப்ப எல்எல்பி எடுத்துக்கங்க சார், லா வந்துட்டு எடுத்துக்கோங்க. இப்ப ஆர்ட்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ்ல இப்ப டவுன் ஹால்ல வந்துட்டு எல்எல்பில வந்துட்டு எல்லாருமே இறங்குறாங்க சார். இப்ப வந்துட்டு எல்எல்பி கட்ட பஞ்சாயத்து முடிக்கிறவங்களும் வந்துட்டு எல்எல்பி படிச்சுட்டு ஒரு அட்வொகேட்ன்ற ஒரு இதே வந்துட்டு கேவலமான ஒரு இதா வந்தா சார் எல்லாருமே வந்துட்டு பாக்குறாங்க. மக்கள் வந்துட்டு அடிதடி பஞ்சாயத்து இதுல வந்து நான் வக்கீல் முடிச்சிருக்கேன் அப்படின்றது யாருமே வந்து கோர்ட்டுக்காக வாதாடுறதுக்காக வந்துட்டு எல்எல்பி படிக்கிறாங்க சார். கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி பண்றாங்க சார், எல்எல்பி படிக்கிறாங்க. இதே மாதிரி நீட் தேர்வு மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் வந்துட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சா நல்லா எஜுகேஷன் குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்றதான் சார் என்னோட கருத்தா தான் சார் இருக்கு. நீட் தேர்வு வந்துட்டு திமுக வந்துட்டு அகைன்ஸ்டா எதிர்க்கிறது வந்துட்டு நான் சரியான ஒரு பார்வையில நான் பாக்கலங்க சார். நீட் தேர்வு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சார். உங்க பையன் பின்னாடியே நின்று அவன் பேசணுங்கிறான். உங்க பையனா? பையன் பொண்ணு குடும்பத்தோட கலந்து இருக்கீங்க, சந்தோஷம். சரி, அடுத்து யார் பேசுறீங்க? அடுத்து ஃபுல் ஸ்கிரீன் கொண்டாப்பா. அடுத்து யார் பேசுறீங்க? நீ வேற யாராவது? நந்தகுமார், ஸ்ரீனிவாசன், மணி, நாராயண், தர்மபுரி, வேற யாராவது பேச வேண்டியது இருக்கா? சரி, நீங்க பேசணுமா? சரி, நீங்க பேசுங்க. பேசுங்க. உங்க பேர் அதுல வரல. பேசுங்க. ஐயா வணக்கம். பேசுங்க, பேசுங்க. ஐயா, சென்னையில இருந்து உதயபாஸ்கர் பேசுறேன். பேசுங்க. இப்போ சசிகலா குறித்து தங்களுடைய நிலைப்பாடு என்ன ஐயா? நான் சொல்றேன், கடைசியில சொல்றேன். நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ திமுக இணையதளம் தொடங்கியதை பத்தி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு போட்டியா நம்மளும் இப்ப இணையதளம் ஏன் தொடங்க கூடாது ஐயா? ஏன்னா இப்ப அவங்க உறுப்பினர் அட்டை உடனடியா வர மாதிரி பண்ணிருக்காங்க. நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்காது. அதுக்காக நம்ம தொகுதிக்கு ஒருத்தரை நியமிச்சு ஒவ்வொரு வீடா போயிட்டு அதிமுக சேர விருப்பவங்களுக்கு ஆன்லைன்லயே அப்படியே லேப்டாப் வச்சு ஒரு உறுப்பினர் அட்டை எடுத்து கொடுத்தா நல்லா இருக்குன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து ஐயா. சொல்லுங்க, பேசுங்க, நீங்க தொடர்ந்து பேசுங்க. சரிங்க. அதுதான் இப்போ நீங்க சசிகலா தான் முக்கியமா கேட்கணும்னு சொல்லிட்டு நீங்க அவங்களோட நிலைப்பாடு சொல்றேன்னு கடைசியா கேட்டுக்கிறீங்க. அதை பத்தி நான் சரி, முடிச்சிட்டீங்களா? சரி, அடுத்து யார் பேசுறீங்க? அடுத்து இனி யாராவது பேச வேண்டியது இருக்கா? சரி, நிறைவு பண்ணிடலாமா? சரி, செல்வகுமார் பேசுங்க, சுருக்கமா முடியுங்க. ஒரு 1-2 பாயிண்ட்ல முடியுங்க. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. உங்களுக்கும் இந்த மீட்டிங் கலந்து அனைவருக்கும் காலை வணக்கம். ராணுவ கட்டுப்பாடு கட்சி இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாண்புமிகு அம்மா அவர்கள் என்று நம்ம எல்லாம் விட்டு மறைந்தார்களோ அன்றே இந்த ராணுவ கட்சியில் இருக்கிற ராணுவ கட்டுப்பாடு வார்த்தையும் அவரோடு சேர்ந்து நம்ம என்ற மன வருத்தத்தோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வந்து பாத்தீங்கன்னா, தட்டி கட்டவன் எல்லாரும் தமிழ்காரன் அப்படின்ற ஒரு கிராமத்துல ஒரு பழமொழி இருக்கு. அந்த பழமொழியை உண்மையாக்கி கொண்டிருக்கிறார்கள் இப்போது இருக்கக்கூடிய அமைச்சர்களும் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லாருக்கும் அவங்களுடைய சுயநலம், பதவி சண்டை, தனக்கு அதிகாரம் வேணும் அப்படின்ற ஒரு போதை, அதுதான் உங்களுக்கு முக்கியமா தெரியுது. தவிர இனி வெறும் 2024 மக்களுடைய நன்மதிப்பையும் மக்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்ய போறோம், நம்மளுடைய ஆட்சி அமைக்க போறோம், மக்களுக்கு என்ன நம்ம செய்ய போறோம் யாருமே இல்லை. அதெல்லாம் மறந்துட்டு எல்லாருமே சுயநலம் கூட பதவி சண்டையில தான் அடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு இன்னும் மேலும் மேலும் நம்ம மீது இருக்கிற நன்மதிப்பும் மரியாதை நம்பிக்கை எல்லாமே போயிடும். அடுத்த முறை எதிர்கட்சிகளுக்கு வெற்றி பெறதுக்கு இவங்களே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி வணக்கம் சார். வணக்கம் சார். என்னோட ஃபைனலா ஒரு பேசலாம் சார். வணக்கம். பேசிட்டீங்க, திருப்பி வேணாம். அடுத்து இன்னும் வேற யார் பேசுறீங்க? ஒரு டைம் வாய்ப்போட நிறுத்திக்கலாம். அடுத்து வேற யார் பேசுறீங்க? வணக்கம்ண்ணே. வணக்கம். நீங்க என்ன போன மீட்டிங்லயே பேசிட்டீங்களே. நீங்க செல்வகுமார் பேசின நாட்களே திருப்பி வேண்டாம்.
அடுத்து யாரு? சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வரேன்னா அதாச்சும் அது கூட ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. யாரு? அறிவழகன் பேசுறீங்களா? பஸ்ல வரதுக்கு என்னங்க பைபாஸ்லயே வந்து சத்தம் வாய்ஸ் கிளியரா வரல. இல்ல நிறைய பேர் நாங்க பேசுற முயற்சி பண்றோம், கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்க. பட் அதை பேச அழைக்கிற பொழுது கரெக்டா நீங்க வந்து லைன் எல்லாம் சரியா வச்சுக்கணும் பேசுறதுக்கு. சரி, இன்னும் நிறைவு செஞ்சிடலாமா? இனி வேற யாராவது பேச வேண்டியது இருக்கா? ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் புதுசா வர்றவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வந்து கொடுக்கணும்னு பார்க்கிறோம். ஏன்னா சென்ற முறை மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய தம்பிங்க வந்து எனக்கு பேச வாய்ப்பு கிடைக்கல, நான் பேசணும்னு விருப்பப்பட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ராஜாராம் பேசிட்டீங்கல்ல? இல்ல பரவாயில்ல. அண்ணன் பேசுங்க. ராஜா முடிஞ்சது, ஒரே தடவை தான் வாய்ப்பு. புதுசா யார் பேசுறீங்க? புதுசா யாராவது பேசுறவங்க இருக்கீங்களா? சரி, ஒரு லைன் சொல்லுங்க. மருதராஜ் சொல்லுங்க சீக்கிரம், ஒரு 2 லைன்ல முடியுங்க. இன்னும் 6 நிமிஷம் தான் இருக்குது, அதுல எனக்கு 5 நிமிஷம் வேணும். சரிங்கண்ணா. அதாவதுண்ணா 2 விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அமைச்சர்களும் அவங்க கட்சியில அண்ணா கேக்குதுங்களா? கேக்குது, சத்தமா பேசுங்க. அதாவது இப்ப இருக்கிற நிலையில என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓபிஎஸ் வந்து நம்பக்கூடிய நபர் அல்ல என்று கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையவர்கள் நினைக்கிறார்கள். ஏனென்றால் அவரை நம்பி சென்றவர்கள் அனைவரையும் புறந்தள்ளிவிட்டு அவரும் அவரை சார்ந்த அவர் குடும்பத்தினர்கள் மட்டுமே பதவியை அனுபவித்துக் கொண்டு விட்டார்கள். ஆனால் எடப்பாடியை நம்பி சென்றவர்கள் அனைவரும் இன்று பதவியை அனுபவிப்பது மட்டுமல்லாமல் சுயமாக எந்த முடிவும் எடுப்பதற்கான சுதந்திரத்தை அவர் கொடுத்துள்ளார். ஆகையால் தான் இந்த கட்சி ராணுவ கட்டுப்பாட்டை இழந்து ராணுவத்தில் இருக்கின்ற பல பிரிவுகள் போல் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பது மட்டும்தான் நான் உங்களிடம் தெரிவிக்கக்கூடிய ஒரு சின்ன கருத்தாகும். நன்றிண்ணா. அடுத்து யாரு? ராஜா சொல்லுங்க. ஒரே லைன், ஒரே பாயிண்ட். இது வரைக்கும் கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. ஒரே லைன்ல சொல்லுங்க. ஆனா இன்னைய வரைக்கும் 1977 இருந்து நம்ம கட்சி தொடங்கப்பட்டதுல இருந்து 10 பொது சட்டமன்ற தேர்தல் நம்ம சந்திச்சிருக்கோம். அதுல 7 சட்டமன்ற தேர்தல் நம்ம தான் வெற்றி பெற்றிருக்கோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெற்றிருக்கோம். உங்க கருத்து ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இந்த டேட்டால எல்லாருக்கும் தெரியும். ஓகே, இப்போ இந்த ராணுவ ஆட்சின்னு சொல்றாங்க. ராணுவ ஆட்சி கட்டுப்பாடு கட்சியில இருக்குதா அப்படின்னா, எனக்கு முன்னாடி பேசின அத்தனை பேருமே சொல்றாங்க கட்டுப்பாடு இல்ல அப்படின்னு. ராணுவ ஆட்சி கட்டுப்பாடு என்பது கட்சியை ஒருங்கமைப்பதற்கும் கட்சியை வழி நடத்துவதற்கும் மிக முக்கியமான ஒண்ணு. ஆனா இப்ப இன்னைய காலகட்டத்துல நம்ம தேர்தலை சந்திக்க போறோம். தேர்தலை சந்திக்க போறதுக்கும் ராணுவ கட்டுப்பாடு மிகவும் அவசியமான ஒண்ணுதான். ஆனா முதலமைச்சர் கேண்டிடேட்டை யார் முடிவு பண்ணணும்ன்ற விவரங்களை அந்த தேர்தல் அந்த ராணுவ கட்டுப்பாடு நிச்சயமா முடிவு செய்யும். அதனால கூடிய விரைவில் ராணுவ கட்டுப்பாடு உள்ள அமைப்பை நம்ம உருவாக்குறது நன்மை தரும். விவேக் எங்க? ராஜாராம் ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க தம்பி. ராஜாராம் ஏதோ சொல்ல வந்தீங்க. ஆமாங்க சார். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, நம்ம இளைஞர்களுக்கு கொஞ்சம் வேலை வாய்ப்பு உள்ளதா அங்க இருந்து இப்ப வரக்கூடிய ஆட்சியிலையாவது கொஞ்சம் ரெடி பண்ணாங்க அப்படின்னாக்க கொஞ்சம் ஆட்சி வரலாம். ஏன்னா இப்ப அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னாக்க இளைஞர்கள் வாக்குகள் அதிகரிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்குங்க சார். நிறைய பேர் வந்து ஒர்க்கிங் இல்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னாக்க அவங்களுடைய வாக்குகள் அதிகமாகிறதுக்கு வந்து அதிகமாகும். அதை மட்டும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கலாம். சரி, ஓகே. சொல்லுங்க. 2 லைன். செல்வகுமார் அன்மியூட் பண்ணுங்க. கேக்குதுங்களா? கேக்குது. 2 லைன்ல முடியுங்க. இன்று இருக்கக்கூடிய இந்த அதிமுக தலைமை நிர்வாகிகள் வந்து பாத்தீங்கன்னா, மாண்புமிகு அம்மா அவர்கள் எப்போது நம்ம மறந்து இருக்கல அப்போதே ராணுவ கட்டுப்பாடு என்ற வார்த்தையும் அவர்களோடு சேர்ந்து மறந்து விட்டு உள்ள குமரோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போதைக்கு இவர்களால் பாதிக்கப்பட்ட தொண்டர். சரி, அடுத்து யாரு? நம்ம நிறைவு பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். 11 மணி ஆச்சு.
சரி, இப்ப நம்ம வந்து இப்ப இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலையும் சரி, இங்க பேசுறவங்களும் சரி, நம்ம குறிப்பா பேசுறதுங்கிறது வந்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆன்லைன்ல அந்த மெம்பர்ஷிப் உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கறத வந்து செய்யறாங்க. ஆனா நம்ம பார்த்தா அந்த கட்சிக்கு வந்து உறுப்பினர் சேர்பவர்களுக்கு உறுப்பினர் அட்டைகளே வந்து கொடுக்கப்படுறது இல்லை. இதுக்காகத்தான் அதனால வந்து ஒரு விரைவாக உறுப்பினர் அட்டைகள் வந்து கொடுக்கப்படணும். நம்ம வந்து அந்த பொதுச் செயலர் தேர்தலை விரும்புறவங்க அப்படின்னு சொல்லி admk.org சொல்லி ஒரு வெப்சைட் வச்சிருக்கிறோம். அதுல வந்து நம்ம அநேகமா வருகிற ஒரு 1ஆம் தேதி அக்டோபர் முதல் நாள்ல இருந்து எல்லோருக்குமே அந்த உறுப்பினர் அட்டை வந்து நம்ம கொடுக்கிறோம். இது வந்து நம்ம பின்னால அதிமுக உறுப்பினராக நான் சேர்ந்தேன், ஆனா தலைமையில எனக்கு இன்னும் அட்டை கொடுக்கல அப்படின்னு நம்ம இதை வச்சு கிளைம் பண்ணி கேட்டு வந்து வாங்கணும். அல்லது நமக்குள்ள ஒரு இணக்கமான என்னோட இபிஎஸ் ஓபிஎஸ் ஒரு இணக்கமான சூழ்நிலை வருகிற பொழுது நம்ம அந்த அட்டைகளை வந்து புதுப்பிச்சுக்கலாம். அது வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு இடைக்கால ஏற்பாடாகவாவது நம்ம அந்த அட்டையை வந்து கொடுப்போம். அது அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து கிடைக்கும். அது அந்த ஒருவேளை ஏன் அந்த அட்டை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, என்னுடைய வழக்குல அந்த அடிப்படை உறுப்பினர்கள் தான் ஒரு வாக்களித்து பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படணுங்கிற பொழுது அதுக்கு பயந்துகிட்டு இவங்களே யாரையுமே உறுப்பினர் சேர்த்தாம சேர்த்தவங்களுக்கு கூட இவங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு மட்டுமே இந்த உறுப்பினர் அட்டையை கொடுக்குறாங்க. அல்லது மொத்தமா கொஞ்சம் பேர் எழுதி இந்த அட்டையை இவங்க கையிலேயே வந்து வச்சுக்கிறாங்க, கொடுக்காம இருக்கிறாங்க. அந்த உறுப்பினர் அட்டை என்பது வந்து பரவலாக்கப்படணும். இங்க ஒருத்தர் சொன்னது போல 1.5 கோடி உறுப்பினர்கள் சொல்றோம், ஆனா நம்ம அந்த உறுப்பினர் அட்டைங்கிறது வந்து ஒரு 5 லட்சம் கூட இது வரைக்கும் நம்ம தரல. அதை சரி செய்கிற வகையில வந்து நம்ம முயற்சி எடுப்போம். அதே போல சசிகலா அவர்களை பத்தி என்ன நிலைப்பாடுன்னு சொல்லி சில பேர் இங்க கேட்டாங்க. இது பல முறை நம்ம கூட்டத்திலேயே நம்ம பேசி இருக்கிறோம். சசிகலா அவர்களை இந்த கட்சியில இணைத்துக் கொள்வதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அவர்களை வந்து நம்ம கட்சியில சேர்த்துக்கலாம், ஆனால் அவர்கள் தான் தலைமை தாங்க தகுதியானவர்கள். அவங்க வந்தாங்கன்னா அவங்க தலைமை தான் ராணுவ கட்டுப்பாட்டோட இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்டது. ஏன்னா சசிகலாவை ஆதரிக்கிறவங்க இந்த கட்சி விட்டு வெளியே போயிட்டு அந்த தனி கட்சியாக அது போடி ஆகலன்னு சொல்லி அதுல நிறைய பேர் வந்து திரும்பி வந்துட்டாங்க. அதனால வந்து சசிகலா ஆதரவு உள்ளவர்கள் வந்து பெரிய அளவில் இல்லை. ஆனால் தேர்தல் காலகட்டங்கள்ல இந்த இயக்கம் ஒற்றுமையாக இருக்கணும், ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக நம்ம தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இயக்கத்தை ஒற்றுமைப்படுத்துவதற்கு சசிகலா அவர்களை சேர்த்துக்கலாம். அதுல நம்ம நிலைப்பாடு நான் இதுக்கு முன்னாடியே நான் சொல்லி இருக்கிறேன். அதாவது பொதுக்குழுவுல ஒரு 11 பேர் கொண்ட ஒரு வழிகாட்டுதல் குழு அமைக்கணும் என்று பேசப்பட்டது, அது ஒத்துக்கொள்ளப்பட்டது. அந்த பொதுக்குழுவுல ஒரு தீர்மானமாக போடப்பட்டது. அதாவது ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் கட்சிக்குள்ள வந்து ஒரு இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறவரு, நாங்க பொதுக்குழு அந்த பொதுக்குழு தீர்மானத்துக்கு எதிராக அவர் எப்படி நடக்க முடியும்? நீங்க பொதுக்குழுவுல ஒரு தீர்மானம் போட்டு எடப்பாடி பழனிசாமி தாங்க இணை ஒருங்கிணைப்பாளர், அவர் பி ஃபார்ம்ல கையெழுத்து போடலான்னு கொடுக்குறோம், அது செல்லுன்னு சொல்றீங்க. அப்ப அதே பொதுக்குழுவுல நாங்க ஒருங்கிணைப்பு குழு போடுறோம்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டிருக்கீங்க, அப்ப அது மட்டும் எப்படி நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லி நீங்க சொல்ல முடியும்? அப்ப இது என்ன சர்வாதிகாரமானதா? அதைத்தான் இங்க போன தடவை ஒருத்தர் கேட்டார், இது என்ன உங்க தாத்தா வீட்டு சொத்தா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது அந்த மாதிரி எல்லாம் அவர் வந்து ஒரு சுயநலமாகவோ சர்வாதிகாரமாகவோ செய்ய முடியாது. தங்கமணி பேசுற பொழுது சொல்றாரு, நாங்க முதல்ல அந்த காலகட்டத்துல சொன்னோம், இப்ப செய்ய முடியல அப்படின்னா அப்படி என்ன? வாக்கு சுத்தமானவர்கள் நீங்க, பண காசுலதான் லஞ்ச லாவணியத்துலதான் நீங்க நாணயமற்றவர்கள், நேர்மை இல்லாதவர்கள் உலகத்துக்கே தெரியும். ஆனா இந்த கட்சிக்குள்ள உங்களுக்கு ஒரு பொறுப்பை உங்களை நம்பி கொடுத்திருக்கிற பொழுது கட்சிக்காரரை நீங்க வந்து ஏமாத்துறது சரியான ஒரு நடைமுறை அல்ல. ஆனா அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமி என்ன நம்பி வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் யாரை திருப்திப்படுத்துறதுன்னு சொல்றாரு. நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டியது என்பது வந்து அதிமுக தொண்டர்களை, தமிழ்நாட்டு மக்களை. உங்களை சுத்தி இருக்கிற எடப்பாடி பழனிசாமியை வச்சுக்கிட்டு அவரும் சம்பாதிக்கிறாரு, கூட இருக்கிறவங்களும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடிப்படையில் இருக்கிற கட்சிக்காரர்களுக்கு எந்த விதமான ஒரு பெனிஃபிட் வந்து கிடையாது, அவர்களது நலன்கள் வந்து புறக்கணிக்கப்படுது. இங்க கூட ஒரு தம்பி சொன்னாரு, இந்த கொரோனா காலகட்டங்கள்ல எப்படி அந்த பொருளாதார சிக்கல் இருக்குது, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி வந்து பாதிக்கப்படுதுங்கிறத பத்தி ரொம்ப அழகா சொன்னாரு. அது போல கட்சிக்காரர் குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள், இளைஞர்கள் பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க. சாதாரணமாவே இந்த கொரோனா காலகட்டத்துல இன்னும் அந்த பாதிப்பு அதிகமா இருக்குது. அப்ப நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டியது வந்து அதிமுகவுடைய 1.5 கோடி தொண்டர்களையும் அவர்தம் குடும்பத்தை தான் நீங்க திருப்திப்படுத்தணும். அதே போல தமிழ்நாட்டு வாக்காளர்களை நீங்கள் வந்து திருப்திப்படுத்தணும்.
அதை விட்டுட்டு சுத்தி இருக்கிற 10 பேரை வச்சுக்கிட்டு யாரை நான் திருப்திப்படுத்துவேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு கோஷ்டி சேர்க்கிற ஒரு மனப்பான்மை, முதலமைச்சர் என்கிற அந்த பொறுப்புக்கு தகுதியற்ற பேச்சுக்கள். அதனால இணைக்கிற பொழுது பேசிய அந்த ஒப்பந்தப்படி பொதுக்குழுவுடைய தீர்மானத்தின்படி 11 பேர் கொண்ட அந்த குழு வந்து அமைக்கப்படணும். முதலமைச்சர் வேட்பாளர் என்பவர் யார் அப்படின்னா என்னுடைய கருத்து அப்படிங்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமியே கூட இருக்கட்டும். ஏன்னா அவங்கதான் நிறைய கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. இந்த தேர்தலில் ஓட்டுக்கு 5000 ரூபாயாவது கொடுத்து வாங்கி ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவர் தனிப்பட்ட முறையில எல்லார்ட்டையும் சொல்றாரு. அப்படியாவது அதை கொடுத்து அதை செய்யட்டும். அப்படி அவர் அதை செய்ய தவறினால் அவர் சாப்டர் இதோட அதிமுகவுக்குள்ள முடிஞ்சு போயிடும். வர்ற முறை வரலன்னா அதிமுகவுக்குள்ள அவர் சாப்டர் வந்து முடிஞ்சு போயிடும். இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா நான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்னு சொல்லி இருந்தா ஜெயிச்சிருப்போம், நீங்க மாத்தி சொன்னதுனாலதான் ஜெயிக்க முடியலன்னு அவர் வந்து கிளைம் பண்ணுவாரு. அல்லது புதுசாக ஒருத்தர் அறிவிச்சீங்க அவரை மக்கள் ஏத்துக்கலன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் நிச்சயமாக இந்த வழிகாட்டுதல் குழுங்கிறதுல, ஏன்னா நான் அந்த நேத்து கூட நீங்க பார்த்திருப்பீங்க அந்த புதிய தலைமுறை விவாதத்துல கூட நான் சொன்னேன். அதாவது ஜாதிய தாக்கங்கள் வந்து மிக அதிகமா இதுல வந்து ஏற்பட்டிருக்கு. அதனால எல்லோரையும் திருப்திப்படுத்துகிற வகையில எல்லா சமுதாயத்துக்கும் தமிழ்நாடு எங்கும் எல்லா பகுதிகளுக்கும் எல்லா மண்டல வாரியாக மாவட்ட வாரியாக அனைவரையும் திருப்திப்படுத்துவதற்காக நீங்கள் ஒரு வழிகாட்டுதல் குழு போடணும். அது கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிற பொலிட் பியூரோ மாதிரி அதிகாரம் மிக்கதாக இருக்கணும். யார் இங்க கூட ஒருத்தர் பேசும்பொழுது சொன்னாரு, நீங்க இன்னைக்கு ஒருத்தர் அறிவிச்சிட்டு கூட தேர்தலுக்கு பிறகு வெற்றி பெற்று வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க முடியும். நீங்க தேர்தல் அறிவிச்சுட்டு நீங்க சந்திச்சீங்க அதனால அவர் தான் முதலமைச்சர் அப்படின்ட்டுலாம் சட்டத்துல கிடையாது. கான்ஸ்டிடியூஷன்ல அந்த தேர்தலுக்கு பிறகு வெற்றி பெறக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி யாரை சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கிறாரோ அவர்தான் முதலமைச்சர். அதனால இன்றைக்கு வேட்பாளராக ஒருத்தர் சொல்லலாம், நாளைக்கு இன்னொருவர் வந்து வரலாம். இது ஒரு பெரிய பிரச்சனையே அல்ல. ஆனா ஓபிஎஸும் இபிஎஸும் இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அதிகார போட்டி, சுயநல போட்டி, யார் குடும்பத்துக்கு அதிகமாக சொத்து சேர்க்கிற போட்டியில ஆகஸ்ட் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 15 அமைச்சர்கள் உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்ணாங்க. அதுலயே அந்த வாரம் அப்ப பேசின ஒரு தம்பி இங்க சொன்னாரு 5% வாக்க நம்ம அதுல இழந்துட்டோம் அப்படின்ட்டு. சரி, இது எதுக்காக தலைமை கழகத்துல இந்த கூட்டத்தை கூட்டுனாங்க? இது என்ன ஒரு அமைப்பு? தலைமை கழக நிர்வாகிகள்ல எல்லா நிர்வாகிகளையும் கூப்பிடல, ஏதோ கொஞ்சம் பேர் கூப்பிட்டு உட்கார்ந்து இபிஎஸ் ஓபிஎஸ் தனிப்பட்ட முறையில சண்டை போட்டுக்கிறத தலைமை கழகத்துல வந்து உட்கார்ந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க. அவ்வளவுதான். பாதி விஷயங்கள் வந்து வெளியில வந்து வரல. அது வெளியில வந்திருந்ததுன்னா இன்னும் அசிங்கமா இருந்திருக்கும். சரி, இப்ப அடுத்து வர்ற செயற்குழு கூட்டம்னு சொல்லி செப்டம்பர் 28ஆம் தேதி கூட்டுறாங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள இவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இல்லை. எனக்கு கிடைச்ச தகவல் படி நாங்க எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிக்கிறோம் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி தரப்பு. நீங்க ஏத்துக்கிட்டா ஏத்துக்கங்க, இல்லைன்னா வெளியில போங்க அப்படிங்கிற ஒரு முடிவோட இருக்கிறாங்க. அது எவ்வளவு ஒரு சுயநலமான கட்சிக்குள்ள ஒரு ஒற்றுமையான ஒரு கருத்தை, ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் வந்து எந்த முயற்சியும் எடுக்கல. அதனால இந்த 11 பேர் கொண்ட அந்த குழு என்பது வந்து அமைக்கப்படணும். தேர்தலுக்கு பிறகு கூட யார் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா யார் அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற வைக்கிறார்களோ மண்டல வாரிய பிரிச்சு யார் அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற வைக்கிறீங்களோ அவர்களை நம்ம முதலமைச்சருக்கு முன்னுரிமை கொடுப்போம்னு கூட சொல்லலாம். ரெண்டாவது, இந்த பொதுச் செயலாளர் என்பது, அந்த பொதுச் செயலாளர் என்பது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு வந்து நிலுவையில் இருக்குது. நிச்சயமா இங்க பேசுற பல பேர் சொன்ன மாதிரி இதைத்தான் நான் முன்கூட்டியே நான் சொன்னேன். இந்த ஆட்சி முடிகிற பொழுது யார் அடுத்த தலைமை, யார் அடுத்த முதலமைச்சர்ன்றதுல இவர்களுக்குள்ள போட்டி வரும், பிரச்சனைகள் வரும். அதனால ஒற்றை தலைமையை நோக்கித்தான் இந்த கட்சி வந்து செல்லணும் அப்படிங்கிற கருத்தை தான் நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன். நிச்சயமாக இந்த தேர்தலுக்கு முன்பாகவோ அல்லது தேர்தல் முடிந்த உடனே நம்ம இந்த கட்சியை முன்னெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும். இன்றைக்கு நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான், என்றைக்கு நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஒரு இபிஎஸ் பார்த்தோ ஓபிஎஸ் பார்த்தோ நம்ம இந்த கட்சியில வந்து இல்ல.
நிச்சயமாக அதிமுக வெற்றிக்கு தான் நம்ம வந்து உழைப்போம். ஆனா அதுக்காக வந்து இவர்களை சுற்றி இருக்கிற அந்த ஜால்ரா போடுறவங்களை போல இவர்கள் செய்வதெல்லாம் சரி அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இவர்கள் செய்கிறதுல இருக்கிற தவறுகளை, குறைகளை நிச்சயமா வந்து சுட்டி காட்டுவோம். அப்படி சுட்டி காட்டுவது என்பது வந்து கட்சியை பலகீனப்படுத்துறதுக்கு அல்ல. என்னுடைய கருத்துக்கள் என்பது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்கும் தவறு செய்கிற அமைச்சர்களுக்கு எதிராக இருக்குமே ஒழிய அதிமுகவுக்கு எதிராக இருக்காது. அதிமுக தொண்டர்களை பாதுகாப்பதாகத்தான் இது வந்து அமையும். அதிமுக கட்சியையும் தொண்டர்களையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற நடவடிக்கையாகத்தான் நம்ம இந்த தொண்டர்களது கருத்துக்களை எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நிறைய பேர் வந்து கலந்துருக்கிறீங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நம்மளுடைய கூட்டம் கூடிக்கிட்டே போகுது. அடுத்த நிகழ்ச்சி என்பது வந்து வருகிற புதன்கிழமை மாலை 5:30 மணிக்கு இருக்குது. இந்த செய்திகளை இன்னும் உங்க நண்பர்கள்ட்ட சொல்லுங்க. எல்லோரும், எல்லா தரப்பினரும் எல்லா பகுதிகளில் இருந்து இதுல வந்து பாரபட்சம் இல்லாம கலந்துக்கிறாங்க. எல்லோருக்குமே நம்ம பேசக்கூடிய வாய்ப்புகளை வந்து நம்ம கொடுக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு முன்பு பேசியவர்களை கூட தவிர்த்து விட்டு புதிதாக வர்றவர்களை பேசுறது தான் நம்ம வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இன்று நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகள்.